திருவண்ணாமலை ஸ்ரீ இடைக்காடர் சித்தநாதர் பெருமான் குரு பூஜையில் யாகங்கள், ஹோமங்கள், பஞ்சபூத வழிபாடு, கோபூஜை அனைத்தும் நடைபெற்று புனித கலச நீர் ஸ்ரீ வாராகி அம்மன் தாயாருக்கும் ஸ்ரீ இடைக்கால சித்தர் நாதர் பெருமானுக்கும் மலேசிய சிவனடியார்கள் மூலமாக அவர்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் தீப தூப ஆராதனை, மகா தீபாராதனை, உச்சிக்கால பூஜையானது சகல சம்பத்துடன் அன்னதானமுடன் இன்னும் சற்று நேரத்தில் அம்பாள் படையலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பதிவு நல்ல சந்தோஷமான உச்சகட்ட தெய்வீக ஆனந்தத்தில் ஸ்ரீ வாராகி தாயார் என்று அவர் வழிபட்ட ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் பெருமானினுடைய ஜெயந்தி அன்று எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் அம்மா. கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. ஸோ வீடியோவில் பார்க்குறவங்க அடுத்த வருஷம் ஒரு நாள் முன்கூட்டியே நீங்கள் வந்து தங்கிடணும். அதிகாலை வேளையில் 5 மணிக்கு இந்த யாகங்கள்லாம் நடைபெறும். ஸோ அப்படி ஒரு திருக்காட்சியானது, வாராகி தாயாரினுடைய திருக்காட்சி திருவண்ணாமலையிலேயே கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட வைபவம் ஆண்டுதோறும் ஸ்ரீ இடைக்காடர் சித்தர்னுடைய மகா ஜெயந்தி குரு பூஜை அன்று நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை டிகேஎஸ் மகிழ்ச்சியோடு, பரம ஆனந்தத்தோடு, தெய்வீக மகிழ்ச்சியோடு இந்த பதிவை செய்திருக்கிறேன். இந்த பதிவின் மூலமாகவே உங்களுக்கு எல்லாம் வல்ல சக்திகளும் ஸ்ரீ வாராகி தாயார் நிச்சயமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்ல, அனைத்து அனுகூலங்களையும் அருளும் ஸ்ரீ வாராகி. ஸோ அப்படிப்பட்ட தெய்வீக மகிழ்ச்சியில் தாயாரை நீங்கள் தரிசனம் பண்ணி அடுத்த ஆண்டு நேரில் வரும் பாக்கியத்தை பெறுவீர்கள். அன்புடன் உங்கள் டிகேஎஸ், திருவண்ணாமலையிலிருந்து 11/10/2025 அன்று மகா ஜெயந்தி குரு பூஜை பெருவிழா, ஸ்ரீ இடைக்காடர் சித்தருடைய ஜெயந்தி பெருவிழா காண கண்கோடி வேணும். அம்மா அலங்காரம் பாருங்கள். அதுவும் ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் 18 சித்தர்கள் வணங்கிய தாயார், மகாதெய்வம், மகாதெய்வம், அனைத்து தெய்வங்களினுடைய காவல் தெய்வம் ஸ்ரீ வாராகி தாயார். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் வாராகி தாயாருடைய படம் இருக்கணும். 6 மணிக்கு வாராகி தாயாருக்கு